Technical champion, introduce yourself. I'm Niranjana KR, pursuing final year mechanical engineering at Government College of Technology, Coimbatore. So GCT ki join பண்ணும்போது எவ்வளவு கட் ஆஃப் எடுத்து ஜாயின் பண்ணீங்க? 188.11. 188.11. ஃபர்ஸ்ட் இயர் ஜர்னி எப்படி இருந்தது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இயர் வந்து சும்மா ஜென்ரலாக எல்லாமே இருக்க மாதிரி லைக் 12th கண்டினியூஷன் மாதிரி தான் இருந்தது. பட் கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் இயரை விட செகண்ட் இயருக்கு அப்புறம் தான் நல்லா இருந்தது. செகண்ட் இயர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு என்ன எக்ஸ்போஷர் கிடைச்சது? எக்ஸ்போஷர் மீன்ஸ் நான் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன் சார், ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லை, ஈஸியாக தான். என்னென்ன லேர்னிங் டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்க சார்? நார்மலாக நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கிறது, அதுக்கப்புறம் பிஜிஎம்எல், பிஜிஎம்எல், ஃபோட்டோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங், வீடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங் எல்லாம் பண்ணீங்க. ஓகே, இட் இஸ் அ ஜர்னி. தேர்ட் இயர் வரும்போது பிளேஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? ஆப்டிடியூட் ரெஃபரன்ஸ் பண்ண சோர்சஸ் ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் யூடியூப் சேனல். ஓகே, அதுக்கப்புறம் கரியர் ரைடுன்னு ஒரு யூடியூப் சேனல். கரியர் ரைடு, ஓகே. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஆப்டிடியூட்ஸ்க்கு வந்து நார்மலாக இப்போ சிலபஸ் எடுத்து வச்சுட்டு நம்ம சிலபஸில் 5 யூனிட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது அந்த எல்லா டேர்ம்ஸோட ஒரு பேசிக் ஐடியா இருக்கணும் நமக்கு. அண்ட் என்ன ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்கோமோ அந்த சப்ஜெக்ட் மட்டும் டெப்த்தாக படித்தேன். ஸோ என்னென்னலாம் சப்ஜெக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு இருந்தது? சார் நான் ஃபஸ்ட்டு 2 சப்ஜெக்ட் மட்டும்தான் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக வச்சுருந்தேன். ஆக்சுவலாக ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் தெர்மல் இன்ஜினியரிங். அது இல்லாமல் இது 2த்துலேயும் டெப்த்தாக படித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மெட்டீரியல் சயின்ஸு, அதுக்கப்புறம் எஃப்எம்எம், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஜென்ரலாக பேசிக் ஐடியா சூஸ் பண்ணி 2 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணீங்க, அப்புறம் வந்து அதை லிட்டில் பிட் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ண கம்பெனி எது? சார் ஃபஸ்ட்டு டெக்னிக் எனர்ஜி. என்னென்ன ரவுண்ட்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? அதில் ஆன்லைன் அசஸ்மெண்ட் மட்டும் தான். ஆன்லைன் அசஸ்மெண்ட், அதில் வந்து இதுவாயிடுச்சு. அடுத்தது வந்து எல்என்டி எல்என்டியில் என்னென்ன ரவுண்ட்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? அதுலேயும் ஆன்லைன் அசஸ்மெண்ட். ஸோ ரெண்டுமே ஆன்லைன் அசஸ்மெண்ட் போனோன்னு எப்படி இருந்தது? ஹவு டு யூ ஃபீல்? என்னடா ஆன்லைன் அசஸ்மெண்ட்லேயே விக்கெட் எடுத்துட்டாங்களே. சார் அதுக்கப்புறம் ஃபர்தராக அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றதுன்னு சொல்லிட்டு அடுத்த என்ன இது அட்டன் பண்ணீங்க? சார் அதுக்கு முன்னாடி டாஃபே அட்டன் பண்ணோம். அதில் வந்து ரிட்டன் அசஸ்மெண்ட் ஆன்லைன் இல்லை, ஆஃப்லைனில் வச்சுருந்தாங்க. ஆஃப்லைன். அதில் வந்து ரிட்டன் அசஸ்மெண்ட் கிளியர் பண்ணிவிட்டு ஜிடி போயிருந்தேன். ஜிடியில் என்ன டாபிக் கொடுத்தாங்க? ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, எத்தனை பாயிண்ட் உங்களால் பேச முடிஞ்சது? ஒரு 2 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட்ஸ். அதில் ஜிடி ரவுண்ட் கிளியர் பண்ணீங்களா? இல்லை சார். இல்லை, ஜிடி ரவுண்டில் ஸ்டாப் ஆயிடுச்சு. அடுத்த கம்பெனி? அடுத்தது வால்வோ ஈச்சரில் என்னென்ன சீக்வென்ஸ் இருந்தது? லைக் ஆன்லைன் அசஸ்மெண்ட் கிளியர் பண்ணியாச்சு சார். திருப்பியும் ஜிடியில் வந்து கிளியர் பண்ணல. மறுபடியும் அகைன் ஜிடி தான் நமக்கு செக்காக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க. அடுத்தது டிசியில் என்னென்ன ரவுண்ட்லாம் இருந்தது? ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருந்தது சார். ஓவர் கம் பண்ணீங்க ஆன்லைன் அசஸ்மெண்ட். அப்புறம் அதுக்கப்புறம் இன்டர்வியூ சார், போத் டெக்னிக்கல் அண்ட் ஹெச்ஆர். டெக்னிக்கலில் கேட்கப்பட்ட சில கேள்விகள். டெக்னிக்கல் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க. அதில் வந்து 2 சப்ஜெக்ட்ஸ் சொன்னோன்னே அந்த 2 சப்ஜெக்ட்ஸ்லேருந்தும். என்ன 2 சப்ஜெக்ட் சொன்னீங்க? ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் தெர்மல் இன்ஜினியரிங். என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கப்பட்டது? ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன, மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, லைக் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேத்தமெட்டிக்கலாக டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஜென்ரலாக டிஃபைன் பண்ணேன், அவங்க வந்து மேத்தமெட்டிக்கலாக டிஃபைன் பண்ணுங்க. மேத்தமெட்டிக்கலாக எப்படி டிஃபைன் பண்ணுறது? இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் லோட் பை ஏரியா. ஓகே, அடுத்தது வந்து தெர்மல் பொறுத்த வரைக்கும் ஓவர்வியூ ஆஃப் தெர்மல் இன்ஜினியரிங் சொல்லுங்க. என்ன ஓவர்வியூ ஆஃப் தெர்மல் என்ன சொன்னீங்க? என்ன பிரசன்ட் பண்ணீங்க? ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிள்ஸ், அப்புறம் கேஸ் பவர் சைக்கிள்ஸ், அப்புறம் ஐடியல் சைக்கிள்ஸ், அதுக்கப்புறம் வேப்பர் சைக்கிள்ஸ், அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ சொன்னதுக்கப்புறம் ஓகே. ஓவர்வியூவில் கூட வந்து அவங்க தே கேதர் சம் பாயிண்ட்ஸ். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கேட்டாங்க? அதுக்கப்புறம் ஹீட்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஹீட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓகே, டெக்னிக்கல் இன்டர்வியூ ஹெச்ஆர்ல என்ன டிஃபிகல்ட் ஆச்சு கேட்டாங்களா? சார் ஹெச்ஆர் வந்து வீடியோ அசஸ்மெண்ட் தான் சார். வீடியோ அசஸ்மெண்ட் தான். ஒரு சினாரியோ ப்ளஸ் ஏன் நீங்கள் வந்து டிசியில் ப்ளேஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, அது 2 கொஸ்டின்ஸ். இப்போ இந்த டிசியில் ஹெச்ஆர் ரவுண்டில் வெளியே போனவங்க யாராச்சும் இருக்காங்களா? இல்லை சார். இல்லை, எல்லாருமே மோஸ்ட்லி செலக்ட் ஆயிடுச்சு சார். மோஸ்ட்லி ஆக்சுவலாக அவங்க எவால்வேட் பண்ணதே டெக்னிக்கல் ப்ளஸ் ஹெச்ஆர் ரெண்டுமே வச்சு தான் டோட்டலாக பார்க்கும்போது இதுவாகிடுச்சு. ஸோ உங்களோட இந்த டிசி தான் கிளியர் பண்ணீங்க. என்ன பேக்கேஜ்? 4.5. ஸோ உங்களோட ஜேர்னி வந்து இந்த டெக்னிக்கல் ஜேர்னி வந்து நல்ல எவர் கிரீன் க்ரோத்தாக அமையணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே விஷ் பண்ணுறோம், ப்ரே பண்ணுறோம். தேங்க்யூ சாம்பியன்.